Vanakkam. Today we are going to discuss about banquets. As I told you earlier in my video, French word we are using in this hospitality industry. Banquet. That means it's a gathering. In English, it's called gathering. Okay. In F&B outlet, banquet play a major role. First, I will tell you what is MICE. MICE. MICE means M for meetings, I for incentive, and C for conference, and E for exhibition. Okay, so most of the hotels, their banquet play a major role. Yes, as I told you, gathering, right? Lot of events, social events itself, if you take, நம்மளுடைய சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தில் ஆரம்பித்து பையன் குழந்தை பிறந்து நேமிங் ஃபங்க்ஷன் வரையும் ஒரு ஃபங்க்ஷனும் நமக்கு இட்ஸ் அ மெமரபிள் ஒன். நமக்கு மெமரபிளோ, ஆனால் கெஸ்ட்டுக்கு இட் ஷுட் பி அ மெமரபிள் ஒன். ஐ ஆல்வேஸ் டெல் மை டீம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து பண்ணுங்கடா, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கெஸ்ட்டுக்கிட்டே நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட் கொடுங்க புக்கிங் எடுக்கும்போதே அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ புக்கிங், பேங்க்வெட் புக்கிங் டைரி இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் அ பேங்க்வெட். என்னடா இவன் ஆல்வேஸ் எல்லாமே ஹார்ட்ன்றான்னு நினைக்காதீங்க. எஸ், புக்கிங் டைரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டு ஹோட்டல் இட் டிஃபர்ஸ். ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய பவுண்ட் புக் வச்சுருப்பாங்க. ஏப்ரல் டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு மார்ச். தெர் வில் பி 6 months they will divide into one financial year. ஓகேங்களா? ஸோ புக்கிங் டைரியில் வளர்ப்பிறை முகூர்த்தம் அதெல்லாம் வந்து ஒரு எல்லோ கலரில் மங்களகரமாக நம்ம இதில் இது பண்ணுறதுனால ஹைலைட் பண்ணுவாங்க எல்லோ கலரில். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து வெரி ஃபீஸிபிள் டேட், அதாவது வெரி பிஸி டேஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணி வைக்கிறது தான் புக்கிங் டைரி. பேங்க்வெட் கோஆர்டினேட்டர் ஷீ ஆர் ஹீ வில் பிளே எ மேஜர் ரோல். ஏன்னா அவங்களுக்கு என்ன விற்கிறாங்க, நம்ம ஹோட்டலில் என்னென்ன ஹால் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் பேங்க்வெட் கோஆர்டினேட்டர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேதரிங்ஸ், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஃபார்மல்னால் நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி கோட்டு சூட் போட்டு ஃபார்மலாக கேதர் பண்ணுறது தான் ஃபார்மல் மீட்டிங் சொல்லுவோம். இன்ஃபார்மல்ன்றது நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸு, அதாவது கெஸ்ட்டு அவங்கெல்லாம் கேதரிங் பண்ணுறது தான் இன்ஃபார்மல் சொல்லுவோம். சோஷியல் ஈவெண்ட்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, பெட்ரோத்ரல் ஃபங்க்ஷன், அதாவது நிச்சயதார்த்தம், அப்புறம் வெட்டிங், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், சங்கீத்ன்றது மெஹந்தி ஃபங்க்ஷன், பேச்சுலர் ஃபங்க்ஷன் இருக்குது, அது எல்லாமே. அப்புறம் வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, வெட்டிங் ரிசப்ஷன் இருக்குது. அது முடிஞ்சோடனே சீமந்தம் ஃபங்க்ஷன் இருக்குது, நேமிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? குழந்தை பிறந்தோடனே நேமிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே சோஷியல் கேதரிங்கில் வந்துடும். இது வந்து டிபெண்டிங் அப்பான் த கெஸ்ட், டிபெண்டிங் அப்பான் த நம்பர்ஸ் வாட் தே கிவிங். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக வாட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்கணும், செஷன் கேட்கணும், லஞ்சா டின்னரான்னு கேட்கணும், இல்லை ஹை டீயா, என்ன நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் அவங்களது கேட்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 கான்டாக்ட் நம்பர் வேணும், நேம் வேணும், அட்வான்ஸ் வேணும். அட்வான்ஸ் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி நான் சொன்ன வளர்ப்பிறை முகூர்த்தம்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் இல்லாமல் எந்த புக்கிங்கும் இது பண்ண முடியாது. அப்புறம் மெனு கொடுத்து அதுக்கப்புறம் மெனு ஃபைனலைஸ் இதெல்லாம் பண்ணுறது. அது டிபெண்டிங் அப்பான் ஃபங்க்ஷனுக்கு 1 week முன்னாடியே நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேங்க்வெட்டை பொறுத்த வரையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்வெட்டில் தேட்டர் ஸ்டைல் எல்லா சோஷியல் ஃபங்க்ஷனுக்கும் தேட்டர் ஸ்டைல் போடுவோம் மெயினாக. ஏன்னா வெட்டிங்கில் பிரைட் அண்ட் குரூம் தான் மேஜர் ரோல். அவங்களுடைய இது தான், மாப்பிள்ளை பொண்ணு தான் வந்து பிரைட் அண்ட் குரூம் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ அவங்க தான் மெயின், அவங்க தான் ஹீரோயினே அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய மேஜர் ரோலு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷனு, அவங்க என்ன காஸ்டியூம் போட்டுருக்காங்களோ, இப்போல்லாம் வந்து பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூம் என்னவோ அந்த காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருக்கணும், செட்டப்பே அப்படி கேட்குறாங்க. ஸோ இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளே அ மேஜர் ரோல் இன் இந்தியா. ஓகேங்களா? டெஸ்டினேஷன் வெட்டிங் நான் என்ன சொல்லுன்னா, பீச் சைடு வெட்டிங், ஏதாவது நிலாவை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும்லாம் ஆசை பண்ணுறோம். நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதனால நான் சொல்லேன், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் டெஸ்டினேஷன் வெட்டிங் தட் பிளே அ மேஜர் ரோல் அண்ட் இட் இஸ் அ மேஜர் ரெவென்யூ ஃபார் த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? நாட் ஓன்லி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இன் இந்தியா டெஸ்டினேஷன் வெட்டிங் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூஷன், இன்க்ளூடிங் ரூம்ஸும் எடுத்துப்பாங்க, ப்ளஸ் வெட்டிங்கும் அங்கேயே பண்ணுவாங்க. அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இன்டிமேட் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த காலத்துலலாம் கல்யாணம் பார்த்தோன்னா 5 நாள் நடக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. கல்யாணம் பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது. ஆஸ் ஐ செட், மணி, நோ ஹனி நோ மணி. ஸோ அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரையும் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரையும் கல்யாணம் பண்ணலாம். இல்லை நம்ம அம்பானி பண்ண மாதிரி 1000 கோடி கூட பண்ணலாம். ஸோ காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் சொன்னது ஃபார்மல், தேட்டர் ஸ்டைல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளஸ்டர் சீட்டிங் சொல்லுவோம். கிளஸ்டர்னா ரவுண்ட் டேபிள்ஸை போட்டு சேர்ஸை போட்டு கொஞ்சம் தேட்டர் ஸ்டைல், அதுதான் இன்ஃபார்மலில் வரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஷேப். இது வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லை ட்ரைனிங்கோ கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூ ஷேப், டி ஷேப், கிளாஸ் ரூம் ஸ்டைல், அப்புறமேட்ட ஃபிஷ் போன். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹோஸ்ட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பேங்க்வெட் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஹோஸ்ட்டை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும், ஹோஸ்டுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் மெயினாக. ஸோ அதில் தான் வி பிளே மேஜர் ரோல். கெஸ்டையும் நல்லா பார்த்துக்கணும். 100% எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சார். 80%, 80 கெஸ்ட் ஆர் சேயிங் சார் உங்கள் ஃபுட்டு நல்லா இருக்கு, உங்களோட இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் அ சக்ஸஸ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ பேங்க்வெட் ரெவென்யூ பிளே அ மேஜர் ரோல் இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? அதே மாதிரி புக்கிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் மெனு, ஃபுட் and the setup, everybody is involved. It is a circle, like housekeeping to front office when the naming function name na adu ellame inform பண்றது front office உடைய வேலை பார்க்கிங் உடைய front office உடைய, as I told my previous video, right? And then housekeeping play a major role, engineering play a major role. Now it's a hot summer, right? So AC இல்லனா function வந்து it is a disaster, right? So it play a major role. Maintenance, food, yes, விருந்தோம்பல், நம்மளுடைய இது சாப்பிட்டு வயிறார போதும்னு சொல்கிறதே ஒரே ஒரு இதுனாங்க இந்த சாப்பாடு மட்டும்தாங்க. அதை நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், பெட்டராக கொடுக்கணும், அண்ட் குவாலிட்டியாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேங்க்வெட் இட்ஸ் அ வெரி ஃபார் மீ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவுட்லெட் இன் த ஹோட்டல், அண்ட் வி டூ லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸ்டே டியூன் வித் சம் அதர் வீடியோ. Until Ganesh is signing off. Bye-bye.